இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க எது பண்ணாலும் சரியா இருக்குன்னு சொல்லி தான் வளர்ந்துருக்கேன். சோ என்னால அவங்க கிட்ட வர்ஷினி தான் வேணும்னு ஆர்கியூ பண்ண முடியல. என் அம்மாவும் பாட்டியும் பிரிஞ்ச குடும்பம் என் மேரேஜ் அளவு பொண்ணு சரின்னு சொல்லும் போது என்னால அதை மறக்கவே முடியல. இசை, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வர்ஷினிய என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. எப்படி அவகிட்ட பேசி என் நிலைமைய புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவன் முகத்தை நேர்ல பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்ல. என்ன பண்ணலாம்? ஏதாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு நான் கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. I'm sorryங்க, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க, நான் வரேன். இசை, எனக்காக ஒரு விஷயத்த வர்ஷினி கிட்ட சொல்லுவீங்களா? இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுல வர்ஷினி தான் என் மனைவியா வரணும்னு அவகிட்ட சொல்லிருங்க. சாமி, உனக்கே இது நியாயமா இருக்கா? என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? அவளுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சாமி, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. இந்தாங்க. என்ன விஷயமா? எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல விஷயமா. யாருமா மாப்பிள்ளை? எந்த ஊரு? இதே ஊரு தான். எங்க அத்தையோட குடும்பம் தான். எங்க அத்தை சுபத்ரா இருக்காங்கல்ல, அவங்க மூத்த பையன் ராகவ்க்கும் எனக்கும் தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம். சந்தோஷம்மா. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வர சாமி. வாமா. சாமி, என்ன சாமி, போற பொண்ணு இப்படி உன்னிப்பா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்துல மூல நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உயிரோடு இருக்க கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியலையே.